ஜாஃபர் சேட் வழக்கு தொடர்பாக சரமாரி கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஜாஃபர் சேட் வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்திற்கு சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், இது என்ன வழக்கு? வழக்கு தொடர்பான முழு விவரம். அதாவது தன் மீதான பண மோசடி வழக்கு விசாரணைக்கு தடை கோரி முன்னாள் IPS அதிகாரி ஜாஃபர் சேட் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மீதான விசாரணை இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் விரிவான வாதம் செய்ய தயாராக இருப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் முதலில் நீதிபதிகளிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் வழக்கில் அனைத்து தரப்பு வாதமும் நிறைவு பெற்று தீர்ப்பு வழங்குவதாக ஒத்திவைத்துவிட்டு பின்னர் மீண்டும் விசாரணைக்கு எடுத்தபோது எவ்வாறானது என்பது தொடர்பான விவகாரத்தின் மீது முதலில் முடிவு செய்ய வேண்டும். இவ்வாறு தீர்ப்புக்காக ஒத்திவைத்த பின்னர் மீண்டும் விசாரணை நடத்துவது சரியானதா, வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்தது எவ்வாறு, எனவே இந்த வழக்கினுடைய மெரிட் என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப் போவதில்லை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்கள். மேலும் வழக்கை விசாரணைக்கு எடுத்தது ஏன் என்பது தொடர்பான விரிவான காரணத்தை உயர்நீதிமன்றம் ஏன் தனது தீர்ப்பில் தெரிவிக்கவில்லை, இவ்வாறு இது தொடர்ந்தால் அது நீதி கோரி வரும் சாதாரண மனிதனை பாதிக்காதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு வழக்கை மறு ஆய்வு செய்யவும் மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கவும் உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரின் வாதத்தையும் கேட்கப்பட வேண்டும் என்பது நீதிபதிகளுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல் தீர்ப்புக்காக வழக்கை ஒரு இரு நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு ஒத்திவைக்கிறது. ஆனால் மற்றொரு தேதியில் வேறு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கை மறு விசாரணைக்கு எடுக்கிறது. இது என்ன நடைமுறை? இது ஒரு தீவிரமான விவகாரமாக இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டு வரைமுறை செய்ய வேண்டியது அவசியம் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது ஜாஃபர் சேட் தரப்பில் ஆஜராக இந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் முதலில் உயர்நீதிமன்றம் வாய்மொழியாக ஒரு உத்தரவை பிறப்பித்துவிட்டு விரிவான உத்தரவை வழங்குவதாக கூறியது. ஆனால் தீர்ப்பு நகலில் கையெழுத்திடுவது மட்டுமே மீதம் இருந்த நிலையில் அதனை உயர்நீதிமன்றம் செய்ய தவறியது. மேலும் வழக்கை மீண்டும் விசாரணை நடத்த பட்டியலிட்டிருப்பது தவறானது என்று நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்தவரையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கோரிய முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் வழக்கு தீர்ப்பிற்காக ஒத்திவைத்துவிட்டு பின்னர் மீண்டும் விசாரணைக்கு எடுத்தது ஏன், எதன் அடிப்படையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்து வழக்கை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. எனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் விரிவான விளக்க அறிக்கையை உச்சநீதிமன்றம் வருகின்ற 28ஆம் தேதிக்கு முன்பு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அடுத்த கட்டமாக இந்த வழக்கினுடைய விசாரணை நடத்தி தனது தீர்ப்பை நீதிபதிகள் அறிவிப்பார்கள். ராமகிருஷ்ணன், ஜாஃபர் சேட் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில அந்த மனுவில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தார் ராமகிருஷ்ணன்? அதாவது முன்னாள் IPS அதிகாரி ஜாஃபர் சேட்டை பொறுத்தவரையில் தன் மீதான இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு என்பது ஏற்கனவே வாய்மொழியாக நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் வாய்மொழியாக அறிவித்த அந்த தீர்ப்பை மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் ஜாஃபர் சேட் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய கருத்து என்னவென்றால் இந்த விவகாரத்தில் முதலிலேயே உயர்நீதிமன்றம் வாய்மொழியாக ஒரு உத்தரவை பிறப்பித்துவிட்டு விரிவான உத்தரவை வழங்குவதாக கூறியது. ஆனால் தீர்ப்பு நகலில் கையெழுத்து இடுவதற்கு மட்டுமே சென்னை உயர்நீதிமன்றம் காத்திருந்த அந்த சமயத்தில் மாறுபட்ட ஒரு உத்தரவை பிறப்பித்து மீண்டும் அந்த வழக்கினுடைய விசாரணையை பட்டியலிடப்பட்டிருந்தது. இதை எதிர்த்துதான் அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வாறு ஒரு வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பு வழங்கிய நிலையில் மீண்டும் அந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்துவதற்கு பட்டியலிடப்பட்டுவது எந்த வகையில் நியாயமானது என்று கோரிதான் வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த மீண்டும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டதை தடை கோரியும் தன் மீதான அந்த வழக்கினுடைய விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிதான் உச்சநீதிமன்றத்தில் ஜாஃபர் சேட் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி விரிவான ஒரு அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்து இருக்கிறது. 28ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.